வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மீனராசியில் 2025ஆம் ஆண்டு அபூர்வமான கிரக சேர்க்கை நடைபெற இருக்கிறது. அதில் 3 ராசி மக்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்று நம்பலாம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. 2025ஆம் ஆண்டில் பல கிரகங்களுடைய அபூர்வமான சேர்க்கை நடைபெறுகிறது. சனி, புதன், சூரியன், சுக்கிரன், ராகு மற்றும் சந்திர பகவான் இந்த 5 கிரகங்களும் மீனத்தில் இணைவதால் ஒரு அசாதாரண வான நிகழ்வு நிகழ இருக்கிறது. இத்தகைய அரிய கிரக சேர்க்கையானது குறிப்பிடத்தக்க மாற்றங்களை உலகிலும் நாட்டிலும் யாதருடைய மத்தியிலும் உருவாகி மக்களை வருத்தமுறை செய்யக்கூடிய சூழலும் இருக்கிறது. இருப்பினும் அனைத்து ராசிகளுக்கும் வாழ்வின் பல்வேறு அம்சங்களை பாதிக்கும் இந்த சீரமைப்பு சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை எவ்வாறு புறந்தள்ளுவது, எவ்வாறு சமாளிப்பது என்பது பற்றி தெய்வத்தின் துணை கொண்டு நாம் அடையலாம். அதே வேளையில் சில ராசி அறிகுறிகளுக்கு இது குறிப்பிடத்தக்க செழிப்பையும் மகிழ்ச்சியையும் உறுதியளிக்கிறது. அதை பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். ஜோதிடத்தின்படி மீனத்தில் உள்ள 6 கிரகங்களுடைய இந்த அரிய சீரமைப்பு மார்ச் 2025 நடைபெறுகிறது. மேற்கூறிய கிரகங்களான இவைகள் யாவும் இந்த காலகட்டத்தில் ஆதிக்கம் செலுத்தும். அதே ராசியில் உள்ள மற்ற கிரகங்களை அது பாதிக்கிறது. உலகத்தையும் பாதிக்கும், நாட்டையும் பாதிக்கும், நாட்டு மக்களையும் பாதிக்கும். இந்த சக்தி வாய்ந்த இணைப்பானது அனைத்து ராசி மக்களிலும் நிதி, உறவுகள் மற்றும் தொழில் ஆகியவற்றின் நீண்டகால விளைவுகளை அது சாதகமாகவும் பாதகமாகவும் ஏற்படுத்தும். இருப்பினும் 3 குறிப்பிட்ட ராசி மக்கள் இந்த அண்ட நிகழ்வு அசாதாரண பலன்களை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ராசிகள் மீனம், கடகம், விருச்சிகம் ஆகிய இந்த 3 ராசி மக்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டத்தின் மூலம் வரம் பெறும் ராசிகளாக இருக்கிறார்கள். மற்ற ராசி மக்கள் சற்று எச்சரிக்கையாக தங்களது குலதெய்வம் துணையுடனும் இஷ்ட தெய்வ துணையுடனும் நேர்மையாக, ஒழுக்கத்துடன், சுகாதாரத்துடன் நடக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. தற்போது மீனராசியை பற்றி பார்ப்போம். மீனத்தில் இவை யாவும் இந்த கிரகங்கள் இணைவை வழங்குவதால் இயற்கையாகவே அதிகபட்ச பலன்களை அனுபவிக்கும் ராசியாக மீனராசி இருக்கிறது. இந்த காலம் இவர்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் ரீதியாக வளர்ச்சியால் நிரப்பப்படும், மகிழ்ந்து வாழ்வார்கள். பொருளாதார நிதி ஆதாயங்கள் வலுவாக இவர்கள் வசம் வந்து சேரும், சேமிப்பு கூடும், சொத்து சுகம் பெருகும். மேலும் இவர்களுடைய வாழ்வில் எதிர்பாராத வெற்றி வாய்ப்புகளை இவர்கள் பெற்று நலமாக உயர்வார்கள். குடும்ப உறவுகள் செழிக்கும், குடும்ப வாழ்க்கை அபரிமிதமான மகிழ்ச்சியை தள்ளாடும், நலமாக வாழ்வார்கள் என்று நம்பலாம். வேலையில் பதவி உயர்வுகள் கிடைக்கும். இவர்களது இதுகாலம் இருந்த நிதி நெருக்கடிகள் மற்றும் யாவும் மறைந்து பலப்படுத்தப்பட்ட தனிப்பட்ட நிதியில் ஒரு பிணைப்பு உருவாகி சேமிப்பில் இவர்கள் அக்கறையுடன் செயல்படுவார்கள். நட்சத்திரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்கள் தொழில் அல்லது முதலீடுகளில் தைரியமான நடவடிக்கைகள் எடுக்க இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி வாழலாம். அடுத்து கடகம். கடகராசி மக்களுக்கு இந்த கிரக சேர்க்கை என்பது நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட சாதனைகளுக்கான கதவுகளை இவை யாவும் திறந்து வைக்கும். அதனால் உங்களுக்கு வரவேண்டிய வருமானம், பதவி உயர்வு மற்றும் புதிய வேலைவாய்ப்புகள் போன்ற தொழில் வாழ்க்கையில் சில சாதகமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு சாத்தியமாகும். பொருளாதார, நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் அது சார்ந்த செழிப்பு ஆகியவை தங்களுடைய வாழ்க்கையில் முக்கிய இடத்தை பிடிக்கும். நீங்கள் இதுவரை பெற்ற கடன்களை தீர்க்க அல்லது லாபகரமான முதலீடுகளை செய்ய உங்களை இந்த கிரக சேர்க்கை அனுமதிக்கும். அதனால் உங்களுடைய மனம் மகிழும், குடும்பம் மகிழும், குடும்ப உறவுகள் மேம்படும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்லதொரு உறவின் நல்லிணக்கத்தை கொண்டு வந்து நலமாக பயணம் செய்வீர்கள். தொழில் முன்னேற்றங்கள், அது சார்ந்த அதிக சேமிப்பு மற்றும் அமைதியான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு உண்மையான ஒரு நிதர்சனமான அனுபவத்தை பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் தங்களின் பலன்களை முழுமையாக அனுபவிக்க வேலை மற்றும் தொழிலில், குடும்ப வாழ்க்கையில் ஒரு சமநிலையை பராமரிப்பதை கவனம் செலுத்துங்கள். அது சார்ந்து செயல்படுங்கள். இரண்டும் உங்களுக்கு நலமாக இருக்கும்.
அடுத்து விருச்சிகம். இந்த கிரக சேர்க்கையின் போது விருச்சிக ராசி மக்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். விருச்சிக ராசி மக்களின் நிதி அல்லது தொழில் தொடர்பான இதுவரை சிக்கல்களில் போராடி கொண்டிருந்தால் அவை யாவும் இவர்களை விட்டு மாயமாக மறைந்து போகும். இந்த சேர்க்கையின் தெளிவையும் தீர்மானத்தையும் உங்களுக்கு மனதில் ஒரு நம்பிக்கையும் தொழில் சார்ந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் தரும். தொழிலதிபர்கள் திடீர் லாபத்தை பெறுவார்கள். அதே சமயம் பணிபுரியும் தொழில் வல்லுநர்கள் தலைமை பாத்திரங்களை வகிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. தனிப்பட்ட உறவுகள், குறிப்பாக நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் இந்த நேரத்தில் உங்களுடைய உறவுகள் செழிக்கும், மகிழ்ந்து வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது. தங்களின் நிதி ஆதாயங்கள், தொழில் முன்னேற்றங்கள் மற்றும் மேம்பட்ட உறவுகளை பாதுகாக்க சற்று கவனமுடன் செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது. அதிர்ஷ்டம் ஏற்கனவே உங்கள் பக்கம் இருப்பதால் யாவற்றும் கவனம் செலுத்தி அதிகமாக யோசித்து முடிவுகளை தவிர்க்காமல் உடனுக்குடன் நீங்கள் யோசிப்பதை விட்டு செயலில் உங்களுடைய நுட்ப அறிவை பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்று கூறுகிறேன். மீனத்தில் உள்ள 6 கிரகங்கள் இந்த அரிய சீரமைப்பு ஒரு சக்தி வாய்ந்த ஜோதிட நிகழ்வை உருவாக்குகிறது. இது அனைத்து ராசி அறிவுகளுக்கும் தொழில், நிதி மற்றும் உறவுகள் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்றாலும் சற்று கவனமுடன் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தினுடைய அருளையும் நாட வேண்டிய சூழல் இருக்கிறது. முக்கியமாக மீனம், கடகம் மற்றும் விருச்சிகம் ஆகியவை இந்த பயணத்தின் போது தங்களது தொழில் நல்ல வளர்ச்சி, குடும்ப வாழ்வில் மேம்பட்ட உறவுகள் உட்பட குறிப்பிடத்தக்க நேர்மையான பலன் சார்ந்த விளைவுகளை அனுபவிக்கும் என்று நம்பலாம். இதை தப்பிக்க மந்திரங்கள் உச்சரித்தல், குலதெய்வத்தை வணங்குதல், அத்தியாவசியமானவற்றை நன்கொடையாக மக்களுக்கு வழங்குதல் மற்றும் நேர்மையான அணுகுமுறையை பேணுதல், ஒழுக்கமுடன் நடந்தல், அடுத்து சுகாதாரமான வாழ்க்கையை வாழ்வது யாவும் உங்களை சீரமைப்புக்கவும் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தவும் உதவும் என்பதை கூறிக்கொள்கிறேன். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபரான ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நாம் குடும்ப மூத்தோரை வணங்குவோம். வணக்கம், நன்றி.